இந்த கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள், பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள், போலீஸ் மா அதிபர், சப்ரகமுவ ஊவா மத்திய தென் மாகாணங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர்களும் பங்கேற்றிருந்தனர். கடுமையான அடக்குமுறை முன்பை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்களின் குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்தப்படுகின்றன. எந்த காரணத்தை கொண்டு சட்டத்தை யார் கையில் எடுக்க முடியாது. சட்டத்தை நிர்வகிக்க வேண்டிய அல்லது அமலாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு போலீஸுக்கு இருக்கிறது. செய்யும் போலீஸ் செய்யும், யார் கை வைக்க முடியாது. ஆகவே இனிமேல் மலையத்திலே பெருந்தோட்ட பகுதிகளிலே வன்முறை நிகழாத நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். அது எப்படி வந்தது? அரசாங்கம் எதிர்கட்சியில் சேர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இது. செயல்படுவோம் என்றால் எங்கள் மக்கள் மிக பின்தங்கிய மக்கள், கருப்பு வரலாறு. நாங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய அராஜகம் காரணமாக தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட தொடர்பாக இன்றைய தினம் எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலே ஒரு விசேட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அராஜகத்தை ஒழிப்பதற்கும் அந்த அராஜகத்தை நிறுத்துவதற்கும் இன்று நாங்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். தயவு செய்து இந்த புதிய அரசாங்கம் அது மக்களுடைய அந்த சாமானிய மக்களோடு பழகுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற அரசாங்கம் இந்த மலைய மக்களுடைய அனைத்து விடயங்களையும் கூடுதலாக ஒரு லயன் வாழ்க்கை என்பது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நிலை, அவல நிலை ஒரு காலம் பார்த்து கொண்டும் இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மலையகத்தில் விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளுக்கு மேலாக, மலையகத்தில் உள்ள 500 பாடசாலைகளுக்கு மேலாக அவர்களுக்கான உண்மையான உறுதி அவர்களுக்கு இல்லை, அந்த பாடசாலைகளுக்கு இல்லை. இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைத்து இதுக்கான உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. 200 வருட சாபக்கேடு, 200 வருடங்களாக ஒரு உறுப்பினர்களின் மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கருசனை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம். நீங்க சம்பளம் வழங்குனீங்க தானே 200 ரூபாய் அரசாங்கத்தின் மூலியமா 200 ரூபாய் நீங்க வழங்கி இருக்கீங்க. இன்னைக்கு டாலர் 387 ரூபாய்க்கு வந்திருக்கு. விலைகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 200 ரூபாய் இன்னும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? ஆனா இந்த 200 ரூபாய் நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? வருஷத்துக்கு 5 பில்லியன் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. காணி உரிமையை வழங்குறதுக்கு 5000 மில்லியன் தான் ஆகும். நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா கேபினெட் பேப்பர் எடுத்து பாருங்க. இன்று மலையக காணி உரிமை பற்றி பேசப்படுகின்ற நேரத்தில் காணி உரிமையும் வீட்டுரிமையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காணி உரிமையும் வீட்டுரிமையும் அன்று வெள்ளையர்களுக்கு எதிராக மகாகவி பாரதி காணி உரிமைக்காக போராட்டம் செய்தான். அதே போல் இன்று போராட வேண்டிய அவசியமில்லை. இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது உழைக்கும் மக்களின் அரசாங்கம். அதனால் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் சகல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். அதனால் மீண்டும் புத்துயிரையீட்டுவதற்கு இந்த பிரேரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.